ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றதான ஒரு பாப்கார்ன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைல்லையே வீட்டிலையே சுலபமாக பண்ண முடியும். சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி பாதி ஆனியன், ஒரு 3 பீஸ் இஞ்சி, ஒரு 2-3 பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதோட ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மேரினேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு 1/2 கப்பு தயிர் நல்லா திக்கானது எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனுக்கு மசாலா ஆட் பண்ணிடுவோம். நான் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறமா 1 முட்டை போட்டிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு இதை நல்லா மசாலா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி, எக்கு எல்லாமே நல்லா பீட் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை பீட் பண்ணிவிட்டு இதோட சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சால்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கன்ஸையும் இதில் போட்டு மேரினேட் பண்ண வேண்டியதான். நான் இன்றைக்கி சிக்கன் பாப்கார்ன் ஆனதுனால இந்த அளவுக்கு ஒரே சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா இதுக்கு கூட கோட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இதை அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லா ஜூஸியாக நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை, அர்ஜென்ட்டு சீக்கிரம் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது இதை மேரினேட் பண்ணி இப்படியே ஊற விடுங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு மேலே கோட் பண்ண வேண்டிய மாவை ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு இன்றைக்கி நான் 1 கப்பு மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், அப்புறமா மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு கூட 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு கூட சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா மாவில் கோட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்துருவோம். எடுத்து நம்ம ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோக்கில் வேணாலும் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 1 by 1 எடுத்து இந்த மாதிரி ஒரு கோட் நல்லா கோட் ஆகிறது மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2-3 கொஞ்சம் பீசஸ் போடும்போது உங்களுக்கே ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ அந்த டைம் ஒரு 2-3 பீசஸ் சேர்த்து போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். மாவு மட்டும் நல்லா கோட் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஒரு கோட் போட்டு நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஒரு கோட் தான் நான் கொடுக்க போகிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணுன்னா நம்ம ஒரு கோட் எல்லா சிக்கனும் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த மசாலா கொஞ்சம் லெஃப்ட் ஆகும். ஸோ அந்த மசாலாவில் 1 more டைம் டிப் பண்ணி ஒருக்கா கூட இந்த மாதிரி மாவில் அந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் நம்ம கோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலே கிடைக்கும். பர்சனலாக எனக்கு சிக்கன் மேலே ரொம்ப மாவு கோட் ஆகிறது விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு கோட் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், எல்லா மாவு கொஞ்சமாக சிக்கனில் நல்லா கோட் ஆகி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில்
நல்லா சூட வைக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு சிக்கனை ஆட் பண்ணோன்னா வெளியில் வந்து சீக்கிரமாக மாவு வந்து கரைஞ்சிரும். ஆனால் உள்ளாடி சிக்கன் வந்து குக் ஆகாது. ஸோ அதனால் நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து சிக்கனை 1 by 1 இந்த மாதிரி போடுங்க. அப்புறமா வந்து சிக்கன் வந்து போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ரொம்ப ரஷ் பண்ணி போட வேண்டாம். ஸோ அப்போ தான் வந்து அது நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், சிக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் எடுக்கும்போது பார்க்கும்போது தெரியுது. அழகாக வந்து அந்த பாப்கார்ன் ஸ்டைல்லே வந்து அழகாக ஃப்ரை ஆகி இருக்கிறது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகி ஆயில் வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு பிறகு பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி சிக்கன் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சர்விங் பவுலில் எடுக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற மற்ற சிக்கன் பீசஸையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.